ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுண்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு வாட்டர் விட்டு முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. சரியா? முந்தின நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா காலையில் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் 8 மணிக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இன்றைக்கி குக்கரில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த குக்கரில் கொண்டக்கடலையை போட்டுக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 4 விசில் வைக்கணும். ஓகேயா? 4 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 4 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது கொண்டக்கடலை கடனெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கும். ஓகேயா? இது ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வாரத்தில் 2 தடவை இல்லைன்னா 3 தடவை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லது தான். ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா அந்த பாயில் ஆன கொண்டக்கடலையை என்ன பண்ணணுன்னா, ஒரு பேன் எடுத்து அதில் கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. அது மஸ்டர்டு, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த பாயில் ஆன கொண்டக்கடலையை இதில் போட்டு ரெட் சில்லி எல்லாம் போட்டுக்கோங்க. வத்தெல்லாம் போட்டு அதுக்கு மேலே என்னதுன்னா கோகோனட்டு தேங்காய் துருவல் போட்டு அதை தாளித்து எடுத்துக்கோங்க. ஓகேயா? நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டக்கடலையை பாயில் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பிறகு நம்ம தாளித்து கூட அதில் விட்டுக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது 2 மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. ஓகேயா? எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். ஓகே, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.